எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க கவர்மெண்ட் கள்ளச்சாராயம் விக்குதுன்னு. கவர்மெண்ட் நிக்கிறது நல்ல சாராயம் தான் விக்குது. அந்த நல்ல சாராயத்தை காசு இல்லாதவன் கள்ளச்சாராயம் கொடுக்குறான், காசு இருக்கிற கம்யூனிட்டி நல்ல சாராயம் கொடுக்குறான். எல்லாருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும், காசு கொடுத்தாலும் நல்ல சாராயம் குடிப்போம். காசு இல்லாத கம்யூனிட்டிக்கு தான் போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போகுதுங்க. கள்ளச்சாராயத்தை யாரு கவர்மெண்டா கொடுத்தது? நீங்க செத்து போயிடாதீங்க. இப்போ நாங்கெல்லாம் கேஸ்ல அனுப்ப முடியாது. அனுமதி கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? முன்னாடியெல்லாம் ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டாவே இது எதுக்கு என்னன்னு அந்த பாட்டில் அவனுங்க பிடிங்க வச்சுப்பானுங்க. ஆமா, அந்த பாட்டில் வந்து 1000 ரூபாய்க்கு பாட்டில் வாங்கியிருக்கோம்னா ஒரு ஃபுல்லு 1500 1400 வரும். அவ்வளவு காசு வாங்கினாலும் 500 ரூபா போலீஸ்க்கு டிப்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அங்க வாங்குற பாட்டில இங்கேயே வாங்கி சாப்பிடலாமே, அந்த காசு இந்த காசு சரியாயிருதே. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவன் எல்லாருமே பாண்டிச்சேரியில போய் சரக்கு வாங்கிட்டு வந்து இங்க சாப்பிட்றானுங்க அப்படின்னா அப்ப அந்த ஊரோட பொருளாதாரம் தான் உயரும். அப்ப தமிழ்நாட்டோட பொருளாதாரம் சரிவடையும். அப்ப திட்டம் போட்டு மத்திய அரசு இந்த இதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் காலி பண்ணலாம். ஆனா நம்ம ஊர்ல கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் அந்த ஊர்ல கொடுக்கறது மாதிரி இங்கேருந்து சீரியஸா சொல்றேன், ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எதுக்குங்க ரேட் ஏத்தி வச்சுக்கலாம் டார்ச்சர் பண்றீங்க? கொஞ்சம் அங்க என்ன ரேட் இருக்கு அதே ரேட்ல இங்க கொடுக்க வேண்டியதானே? ஆமா, சந்தோஷமா குடிச்சிட்டு போவோம்ல. நம்ம ஏர்போர்ட்ல வந்து 2 பாட்டில் தான் எடுத்துட்டு வரதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதுல மத்திய அரசு ஏதாவது மோடி ஐயா கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை ஒரு 5 பாட்டிலா நமக்கு இப்ப எப்படி பாண்டிச்சேரியில 4.5 லிட்டர் கொடுத்தீங்க அது மாதிரி ஒரு 5 லிட்டருக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரின் சரக்கலாம் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா, இங்க இருக்க இந்த ஐயோ இந்த டைமண்டு அது இதுன்னு ஐயோ நாத்த வாயில வச்சு குடிக்கிறப்ப அப்படிங்கிறது மாதிரி இருக்குதுங்க, முடியல. ஆமா, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாமெல்லாம் குழந்தையா இருக்கிறப்பவே நம்மளை குடிக்க வச்சு பழக்கப்படுத்திருக்காங்க. அதனாலதான் நான்லாம் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம குழந்தையா இருக்கிறப்ப வுட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் குடிச்சிருக்கீங்களா? அது வந்து சாராயத்தை விட அறிகுறி தான், ஆரம்ப நிலை. வித்தவுட் ஆல்கஹால். உங்க அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐயோ, என்னக்கே இருக்காரு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. நீங்க மதுவை வந்து ஆதரிச்சதுக்கு காரணம் இதுதான், கள்ளச்சாராயத்தை கொடுத்து நீங்க உங்க வேலையை காமிச்சிருவீங்க, இவர் வந்து இது பண்ணி இவர் இப்படி பண்றாரு. கவர்மெண்ட் வந்து கள்ளச்சாராயம் கொடுக்குதுன்னு எங்க சொன்னீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க கவர்மெண்ட் கள்ளச்சாராயம் விக்குதுன்னு. கவர்மெண்ட் நிக்கிறது நல்ல சாராயம் தான் விக்குது. அந்த நல்ல சாராயத்தை காசு இல்லாதவன் கள்ளச்சாராயம் கொடுக்குறான், காசு இருக்கிற கம்யூனிட்டி நல்ல சாராயம் கொடுக்குறான். எல்லாருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும், காசு கொடுத்தாலும் நல்ல சாராயம் குடிப்போம். காசு இல்லாத கம்யூனிட்டிக்கு தான் போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போகுதுங்க. கள்ளச்சாராயத்தை யாரு கவர்மெண்டா கொடுத்தது? நீங்க செத்து போயிடாதீங்க. இப்போ நாங்கெல்லாம் கேஸ்ல அனுப்ப முடியாது. மூச்சு விடாம சாகுறேங்கிறதுக்கு இல்ல. ஆமா, மூச்சு விட்டு பேசுங்க. நீங்களும் வயசானவங்க வேற இல்ல. ஆமா, என்ன பண்றது? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, வயசானா செத்து போயிட மாட்டாங்க. ஆமா, கலைஞருக்கு ரொம்ப வயசாச்சு, செத்தா போனாரு. கலைஞர் சாகுறது நான் அப்பெல்லாம் சொல்ல கிடையாது. நீங்க வேற ரொம்ப மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, பிரீத் அடக்கி பேசுனீங்கன்னா மொத்தமா ஏதோ ஆச்சுன்னா நான்ல பொறுப்பா போயிருவேன். நீங்க அப்படியெல்லாம் கிடையாது. எங்களை நம்பி வந்திருக்கீங்க, எங்க டீம் பாவம் இல்லையா? உங்க டீம் ஏங்க, நான் வந்து மியூசிக் காலேஜ்ல எல்லாம் படிச்சவன், புரியுதுங்களா? மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படின்னு அந்த பாட்டை மூச்சு விடாம பாடினார்ல. என்ன எஸ்பிபி சார் அப்ப செத்தா போயிட்டாரு, வயசாகி தானே செத்தாரு. பாட்டு பாடுறப்ப மூச்சு அடக்கி பாடினாரு, அதனால செத்தா போயிட்டாரு. அதனால பேசுறப்ப மூச்சு அடக்கா பேசாம பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்களா நீங்க நினைக்காதீங்க. என்னோட பிரீத் எனக்கு தெரியும். அப்படியே நான் நெஞ்சடிச்சு செத்தாலும் அந்த சாவுக்கு காரணம் நீங்க இல்லைங்கிறத நான் சொல்லிடுவேன். எப்படி செத்து இந்த ஆவியில சொல்லுவீங்களா? அப்புறம் நீங்க ஆவியோட எல்லாம் பேசி பார்த்தது இல்லையா? அதான் இப்ப கூட பாத்தீங்களா? ஆமா, 4.5 லிட்டர் சரக்கு எடுத்துக்கிட்டு வரலாம் பாண்டிச்சேரியில இருந்து. அனுமதி கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? முன்னாடியெல்லாம் ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டாவே இது எதுக்கு என்னன்னு அந்த பாட்டில் அவனுங்க பிடிங்க வச்சுப்பானுங்க. ஆமா, அந்த பாட்டில் வந்து 1000 ரூபாய்க்கு பாட்டில் வாங்கியிருக்கோம்னா ஒரு ஃபுல்லு 1500 1400 வரும். அவ்வளவு காசு வாங்கினாலும் 500 ரூபா போலீஸ்க்கு டிப்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அங்க வாங்குற பாட்டில இங்கேயே வாங்கி சாப்பிடலாமே, அந்த காசு இந்த காசு சரியாயிருதே அப்படின்னு இதெல்லாம் வந்து சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா அதே நேரம் இதுல இருக்கிற குழப்பம் என்னன்னா, அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவன் எல்லாருமே பாண்டிச்சேரியில போய் சரக்கு வாங்கிட்டு வந்து இங்க சாப்பிட்றானுங்க அப்படின்னா அப்ப அந்த ஊரோட பொருளாதாரம் தான் உயரும். அப்ப தமிழ்நாட்டோட பொருளாதாரம் சரிவடையும். அப்ப திட்டம் போட்டு மத்திய அரசு இந்த இதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் காலி பண்ணலாம்.
அப்படின்னு குடிக்க வச்சுதான் காலி பண்ணணும் இல்ல, காசு இல்லாம எல்லாத்தையும் பிச்சைக்காரன் பயல ஆக்குனா கூட அதுவும் காலி பண்றதுதான். அதனால குழப்பமா இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் அந்த ஊர்ல கொடுக்கறது மாதிரி இங்கேருந்து சீரியஸா சொல்றேன், ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எதுக்குங்க ரேட் ஏத்தி வச்சுக்கலாம், டார்ச்சர் பண்றீங்க? கொஞ்சம் அங்க என்ன ரேட் இருக்கு அதே ரேட்ல இங்க கொடுக்க வேண்டியதானே? ஆமா, சந்தோஷமா குடிச்சிட்டு போவோம்ல. அதை விட்டு அங்க ரேட்டுக்கு இந்த கார் வாங்குறாங்கல்ல, பணக்காரங்களுக்குன்னே செட்டப் பண்ணிருக்காங்க அந்த பாண்டிச்சேரிய. சீரியஸா, அங்க கார் வாங்கினா ரேட்டு ரொம்ப கம்மி. அங்க இருந்து அந்த காரை வாங்கிட்டு இங்க நம்ம தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா 1500 ரூபா தான். 1 கோடி ரூபாய்க்கு காரை வாங்கி 1500 ரூபா கொடுத்துட்டு நேம் இது பண்ணிக்க மாட்டானா? டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க மாட்டானா? எனக்கு புரியல. பிரெஞ்சுக்காரன் தான் அந்த நாட்டை விட்டு போயிட்டான்ல. அங்க இருக்கிற கம்யூனிட்டி எல்லாம் நம்ம ஊர் கம்யூனிட்டி தானே, எல்லாம் தமிழன் தானே இருக்கான். அங்க ஏதாவது ஒரு பிரெஞ்சுக்காரன் இருக்கான்? எல்லாம் நம்ம தமிழர்களுக்கு பிறந்த பிரெஞ்சுக்காரன் தான் அங்க இருக்கான். அப்படிங்கிறப்ப எல்லாமே ஒன்னு ஆக்கிடலாம்ல. அதுக்கு என்ன தனியா டெரிட்டரின்னு வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அப்ப டெரிட்டரியா இருக்கலாம், இப்ப எதுக்குங்கிறேன். அங்க எவனாவது ஒருத்தன் இருக்கான்? புரியல. இதெல்லாம் கன்ஃபியூஸா இருக்கு எனக்கு. நம்ம யோசிச்சு மண்டை குழம்புனாலும் தெரியுது. உங்களை பார்த்தாலே நீங்க தெளிவா இல்ல அப்படிங்கிறது தெரியுது. நான் நினைச்சேன் போன இன்டர்வியூக்கு இந்த விட்ட கொஞ்சம் தெளிவா இருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னும் தெளிவா ஆகல அப்படிங்கறது எனக்கு இப்பதான் தெரியுது. தெளிவா ஆகலையா? அது ஏங்க நீங்க வேற, நான் ரொம்ப அதிகமா தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி சொல்றேன்னா அது மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. ஆமா, நீ வந்து 4.5 லிட்டர்னு சொல்ற, அதே ஃபாரின்ல இருந்து இவனுங்க வந்து டூப்ளிகேட் சரக்கு தான் வைக்கிறானுங்க. அது இந்த புசி ஆனந்துங்கிறது பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் தான். அவர் இதுல எல்லாம் டூப்ளிகேட் சரக்கு தானா, ஒரிஜினல் சரக்கே கிடையாதான். அப்படிங்கிறப்ப பாண்டிச்சேரியில முன்னாடிதான் இருந்தது ஒரிஜினல் சரக்கு, இப்ப வந்து டூப்ளிகேட் தான் வருது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதனால ஒரிஜினல் சரக்கு வேணும்னா நம்ம ஏர்போர்ட்ல வந்து 2 பாட்டில் தான் எடுத்துட்டு வரதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆமா, ஃபாரின்ல இருந்து நம்ம சரக்கு எடுத்துட்டு இந்தியாவுக்குள்ள வர்றோம் அப்படின்னா 2 பாட்டில் தான் அனுமதி கொடுக்குறாங்க. அதுல மத்திய அரசு ஏதாவது மோடி ஐயா கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை ஒரு 5 பாட்டிலா நமக்கு இப்ப எப்படி பாண்டிச்சேரியில 4.5 லிட்டர் கொடுத்தீங்க, அது மாதிரி ஒரு 5 லிட்டர் கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரின் சரக்குலாம் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா, இங்க இருக்க இந்த ஐயோ இந்த டைமண்டு அது இதுன்னு ஐயோ நாத்த வாயில வச்சு குடிக்கிறப்ப அப்படிங்கிறது மாதிரி இருக்குதுங்க, முடியல. ஆமா, சீரியஸா இதெல்லாம் இப்ப வரும்னு நினைக்கிறீங்களா? எது மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறதுல வரும்னு நினைக்கிறீங்களா? வரணும்ல. நாங்களாம் குடிக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க வேணா மத்திய அரசுக்கு குடிக்கிறது நல்ல பிராண்டா இறக்குன்னு சொல்லிட்டு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்களே. ஏங்க, ஒரு இந்திய குடிமகனா, ஒரு தமிழ் குடிமகனா, அப்புறம் குடிமகன் என்ன குடிக்கணும், அவன் தான் மகன். இந்திய குடிமகன் தமிழ் குடிமகன்ங்கிற மாதிரி நீங்க பேச கிடையாது. மது குடிமகனா தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. போதை குடிமகனா மட்டும்தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை குடும்பம் நாசமா போயிட்டு தெரியுமா? எத்தனை குடும்பம் இப்ப நடுத்தருல இருக்கு தெரியுமா? இதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு குடிப்பழக்கம் இல்லைன்னு. குடிப்பழக்கம் இல்லைன்னா ஆமா, உங்களை மாதிரியே ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் குடிச்சா நாடு நல்லா இருந்துரும். நல்லா தெரிஞ்சுக்கீங்க. நீங்க கொஞ்சம் மானர்மா தான் இருக்கீங்க. ஒயின், ரெட் ஒயின் குடிச்சா செக்கச்செவேன்னு ஆயிரலாம். அப்படி எனக்கு ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வெள்ளைக்காரி மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லையா? எனக்கு அவசியம் கிடையாது. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நாமெல்லாம் குழந்தையா இருக்கிறப்பவே நம்மளை குடிக்க வச்சு பழக்கப்படுத்திருக்காங்க. அதனாலதான் நான்லாம் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம குழந்தையா இருக்கிறப்ப வுட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் குடிச்சிருக்கீங்களா? அது வந்து சாராயத்தை விட அறிகுறி தான், ஆரம்ப நிலை. வித்தவுட் ஆல்கஹால். உங்க அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐயோ, எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னு இல்லை, அப்பவே குழந்தையா இருக்கிறப்பவே நம்ம குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. அதோட தொடர்ச்சி தான். ஒரு விஷயம், குடிக்கிறத பத்தி தப்பே இல்லைங்க, குடிக்கலாங்க, எவ்வளவு வேணுமாலும் குடிக்கலாம்னு இல்லை, அளவோட குடிக்கணும். புரியுதுங்களா? மெடிக்கல்ல என்ன சொல்றாரு டாக்டர், அளவா குடிக்க அப்படின்னு. உங்களுக்கு வந்து ஜீரண சக்தி எல்லாம் கரெக்டா வேலை செய்யணும், பாடி எல்லாம் கரெக்டா ஹெல்த்தியா இருக்கணும். அதை விடுங்க, குடி 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 குடினே பேசிட்டு போகாம ஒரு குடிமகனா இருந்து நான் பேசிட்டு இருக்கிற என்னோட உணர்வை நீங்க புரிஞ்சுக்காம பேச்ச மாத்திரீங்க பாத்தீங்களா? தேவையில்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு முக்காவாசி பேருக்கு சம்பளம் போட்டு வாத்தியாருக்கு சம்பளம் குடிக்க வேண்டியதுன்னா அங்க கடைக்கோடியில இருக்கிற ஒரு குடிமகன் குடிச்சாதாங்க அந்த வாத்தியாருக்கு பென்ஷன் போகும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த கடைக்கோடியில இருக்கிற அந்த மனுஷன் குடிச்சனால அவங்க குடும்பமே நாசமா போய்கிட்டு இருக்குல்ல. அந்த குடும்பத்துக்கு அந்த குடிக்கிறதுக்காண்டி அந்த வச்சிருந்த காசை எடுத்து அவங்க செலவு பண்றதுக்கு வேற எதுவும் செலவு பண்ணி தான் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்க, ஒரு குடும்பம் நிம்மதியா இருந்திருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு ஸ்கூலோ ஒரு புக்கோ நோட்டோ வாங்கி இருந்திருப்பாங்கல்ல. அப்படியே சொல்லக்கூடாது. சாராய கடையில கொடுத்துதான் அவங்க நல்லா இருக்குமா? என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க சம்பாரிச்சு நான் குடிக்கிறேங்கிறதான் பிரச்சனை. நான் சம்பாரிச்சு நான் குடிச்சா பிரச்சனை இல்லை. அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணணும், எதுக்கு குழந்தை குட்டின்னு வச்சுக்கணும்? இந்த வார்த்தைக்கு அதான் எனக்கு அதுதான் பண்ணதுதான் தப்பு. முதல்ல வந்து பின்னாடி போய்
முட்டுறதுங்கிறது ஏற்கனவே முட்டி முட்டி முடி போயிடுச்சு, இனிமேல் முட்டின மண்டை தான் போகும். ஆமாம், ட்ரை பண்ணுவோம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நான் வந்து எப்படி தெரியுமா, நான் நிறையா டைம் நான் சூசைடுக்கு அட்டன் பண்ணுவேன். நீங்களா? ஆமாம், நான் சும்மாலாம் சொல்ல, நிறையா டைம் வாழ்க்கையை வெறுத்து போய் தான் எங்கேயாவது குண்டு போகிற இடத்துல போய் படம் பண்ணுவாங்களா? நீங்க பண்ணிடுவீங்களா? பண்ணிட்டீங்களா? எல்லாளன்னு இலங்கையில் போர் நடந்துகிட்டு இருந்தது. அந்த போர் நடக்கிற சூழல்ல எல்லாளன்னு படம் அங்கே தான் போய் பண்ணது. சீமான் இலங்கைக்கு வந்தாரா வரலையா, ஆமக்கறி சாப்பிட்டாரா சாப்பிடலையெல்லாம் ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவர் அங்க வந்தாரு, ஆமக்கறி சாப்பிட்டாரு, அவர் சாப்பிட்டதை பக்கத்துல உட்காந்து பார்த்தது நானு அப்படிங்கறதெல்லாம் வரலாறு இருக்கு. ஆமா, இதெல்லாம் சாவுக்கு பயந்தவன் அங்கன உட்காந்துக்கிட்டு இது பண்ண போறது இல்லை. அதனால சாவுங்கிறது என்னைக்கு இருந்தாலும் சாவு வரும்போது நினைச்சிருக்கோம், இந்த மனுஷன் மேல விழுந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதுக்கு அங்கிட்டு போனாலும் அவனையாச்சும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருக்கோம். அதனால உங்க பக்கம் வந்திருக்காது. ஐயோ, உங்களுக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சாவுங்கிறது எப்படின்னா, நீங்க உயிரோடு இருந்தாலும் நடைபெணமா நீங்க இருக்கிற வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருந்தா அதுவே செத்ததுக்கு சம்பந்தம். நம்மளால நம்ம சொல்ற விஷயத்த 4 பேர் கேட்டு கெட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஏதாவது ஒன்று நீ சொல்லி தொலை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுல தப்பா போகுது அப்படின்னா பிறந்தவன் எல்லாருமே சாகாம எவனாவது ஒருத்தன் இருந்திருக்கான்னு சொல்லுங்க. அப்படி இல்லை, பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும். அப்ப எல்லாரும் சாவ தானே போறோம். என்ன, பல பேர் நமக்கு முன்னால போயிட்டான், பல பேர் நமக்கு பின்னால வருவான், நாம மட்டும் என்ன அப்படியே இருக்க போறோம்? இப்படிதான் சாவுன்னு இருந்தா அதுக்கு முன்னாலே போயிடுவோமே. ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு படம் ஒன்று பண்ணேன், அந்த டைமுக்கு அப்புறமே நமக்கு ஆக்சிடென்ட் ஆக தெரிஞ்சுது. ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு. ஆமா, அந்த ஆக்சிடென்ட்லாம் தப்பிச்சிட்டேன். பொதுவா தமிழ்நாட்டில் முன்னாடி தான் கத்தி அருவாலாம் வச்சுட்டு கொலை பண்றதெல்லாம், இப்ப எல்லாம் ஜஸ்ட் ஆக்சிடென்ட். ஆமா, அதான் உங்களுக்குலாம் கைவந்த கலையாச்சு. யாரு, நாங்களா பண்ணோம்? நம்மள பண்ணுவாங்க. ஓ ஆமா, புரியுது. டிஎம்கேல இருக்கிற சில பேருக்கு வந்து அது ரொம்ப கைவந்த கலையாச்சு. கொடநாடு பங்களா இருக்கு இல்லையா, கொடநாடு பங்களா ஊழல் வழக்கு தானே உள்ளார போனாங்க ஜெயலலிதாம்மா. ஊழல் வழக்கில் தானே எவ்வளவு கொள்ளடிச்சாங்க அப்படிங்கறது ஏதாவது சொன்னீங்களா? அவங்க ஊழல் வழக்குல உள்ளார போனாங்க, நிரபராதின்னு சொல்லி வெளியில வந்தாங்களா? ஊழல் வழக்கு அவங்க மேலேயே இருக்கிறப்பே தானே செத்து போனாங்க. அவங்க ஊழல் பண்ணி பதுக்கி வச்ச பணம்லாம் எங்க? அந்த கொடநாடு பங்களாவில் வச்சிருந்தாங்களா வைக்கலையான்னு தெரியல. அது சம்பந்தமான ஆட்கள்லாம் ஏன் ஆக்சிடென்ட் ஆகி செத்தான்? ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டும் கொலையா இல்ல தற்கொலையா இல்ல ஆக்சிடென்ட்டா விபத்தா எதுவுமே மக்களுக்கு தெரியாம இருக்குது. அப்படின்னா தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆமா, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போகலாம். ஆனா இப்படி உட்காந்து ஒருத்தன் பேசியிருக்காங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, பேசுற சூழ்நிலை பேசிட்டோம்ல, அது போதும்ல. ஆமா, 2 இட்லி 1 வடை தான் ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையும். அவ்வளவுதான். காலையில இருந்துச்சா எவ்வளவு சாப்பிட முடியும்? நீங்களா மார்ச்சரி போய் பார்த்துருக்கீங்களா? போனது இல்லையா? ஐயோ, செத்து போனவங்களோட இதயத்தை பிச்சு மூளையை பிச்சு அப்படியே பொழந்து வச்செல்லாம் பண்ணுவானுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப சாவு பற்றின பயம் வராது நமக்கு. ஆமாம், அதனால நீங்கள் சாவு பற்றின பயம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அங்கேலாம் போகிறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். எறும்பு வீட்டில் அப்படியே போகும் இல்லையா, அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்படி தலையை பிக்கிறது காலை பிக்கிறதுன்னு பிச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த எறும்போட வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சி பார்க்கணும். புரியுதுங்களா? எப்போ எப்படி பிய்யுன்னு தெரியாது. இப்போ அந்த எறும்பு தெரிஞ்சிருக்குமா இன்னைக்கு இவன் பிப்பான் தலைய அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாதுல்ல. அது மாதிரி நமக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கே தெரியாது. சரி, நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டீங்க. அடுத்து இது நல்ல விஷயமா? நாங்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி, வணக்கம்.